எங்கள் அன்பான பார்வையாளர்களுக்கு வணக்கம். பார்வையாளர்களின் விருப்புரிமை அறிவுறுத்தப்படுகிறது. இந்த காணொளியிலிருந்து எங்கள் சேனல் வீடியோக்கள் டிவிகே பார்ட்டி மற்றும் தளபதி விஜய் பற்றிய செய்திகளை விளம்பரப்படுத்தும். குறிப்பு: இது ஒரு டிவிகே கட்சியின் கட்டண சேனல் அல்ல. இந்த காணொளியில ஜாக்டோ ஜியோ போராட்டம், டாஸ்மாக் ஊழல், தி விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2014 பற்றி விவாதிப்போம். முதலில் ஜாக்டோ ஜியோ என்றால் என்ன என்று தெரியாதவர்களுக்கு அதை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். ஜாக்டோ ஜியோ என்பது தமிழ்நாடு ஆசிரியர்கள் அமைப்பு மற்றும் அரசு ஊழியர் அமைப்பின் கூட்டு நடவடிக்கை கவுன்சிலின் சுருக்கமாகும். இதன் முதன்மை செயல்பாடுகள் ஊழியர்களின் உரிமைகளுக்காக வாதிடுதல், வேலைவாய்ப்பு தொடர்பான பிரச்சினைகள் குறித்து மாநில அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துதல் மற்றும் அவர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்துவதற்காக போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்தல் ஆகியவை ஆகும். ஜாக்டோ ஜியோவின் மற்ற கோரிக்கைகளில் முக்கிய கோரிக்கை புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பதாகவும், அவர்களின் கோரிக்கைகள் நியாயமானதாக தெரிகிறது என்பது எங்கள் தலைவர் விஜயின் கருத்து. மேலும் அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற இந்த திமுக அரசை அவர் வலியுறுத்துகிறார். இரண்டாவது பிரச்சனை டாஸ்மாக் ஊழல். இந்த தலைப்பில் நாங்கள் புதிதாக எதுவும் சேர்க்க விரும்பவில்லை. ஏனென்றால் நமது மாநிலத்தின் கடன் வரலாற்றை மாற்றக்கூடிய மோசடியில் ஈடுபட்டுள்ள பணத்தை தவிர இதை பற்றி பேசுவது மதிப்புக்குரியது அல்ல. இந்த மோசடியில் நியாயமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று எங்கள் தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். மூன்றாவது, தி விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2014. இந்த காணொளியில் நாம் விவாதிக்க விரும்பும் மிக முக்கியமான தலைப்பு இதுதான். இந்த சட்டத்தின் தற்போதைய நிலை மற்றும் செயல்படுத்தல். இந்த சட்டம் மே 9, 2014 அன்று ஜனாதிபதியின் ஒப்புதலை பெற்று மே 12, 2014 அன்று இந்திய அரசிதழில் வெளியிடப்பட்ட போதிலும் அது இன்னும் செயல்பாட்டுக்கு வரவில்லை. ஊழல் மற்றும் அநீதிக்கு எதிராக அச்சமின்றி ஒரு சமூகம் அல்லது ஒரு மாநிலம் அல்லது ஒரு நாட்டின் நன்மைக்காக நிற்கும் மக்கள் விசில் ப்ளோவர்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். சுதந்திர இந்தியாவுக்கு முந்தைய காலத்திலிருந்து இன்று வரை தேசத்தின் சுதந்திரம் மற்றும் வளர்ச்சிக்கு பொறுப்புடன் தங்கள் பணிகளை செய்த சில விசில் ப்ளோயர்களை நாங்கள் உங்களுக்கு காட்ட விரும்புகிறோம். பிறகு ஏன் இந்திய அரசாங்கத்தால் தி விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை? அதுதான் உங்க கேள்வி இல்லையா? இந்த சட்டம் மே 9, 2014 அன்று ஜனாதிபதியின் ஒப்புதலை பெற்ற போதிலும் மோடி அரசாங்கத்தால் அது அமல்படுத்தப்படவில்லை. அதற்கு பதிலாக தேசிய பாதுகாப்பு கவலைகள் மற்றும் தவறாக பயன்படுத்தப்படும் அபாயத்தை காரணம் காட்டி அரசாங்கம் திருத்தங்களை கோரியது. அவை: 1வது, தேசிய பாதுகாப்பு, இறையாண்மை மற்றும் வெளிநாட்டு உறவுகள் தொடர்பான தகவல்களை வெளியிடுவதை கட்டுப்படுத்துதல். இந்த சட்டம் தேசிய பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் முக்கியமான தகவல்களை வெளியிட வழிவகுக்கும் என்று அரசாங்கம் வாதிட்டது. 2வது, சில புகார் வகைகளை பாதுகாப்பிலிருந்து விலக்க வேண்டும். அவை இன்ஃபர்மேஷன் அண்டர் தி Official Secrets Act OSA 1923 மற்றும் இந்தியாவின் ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். இதன் விளைவாக தி விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2014. இந்தியாவின் சட்ட கட்டமைப்பு பயனற்றதாக உள்ளது. தகவல் தெரிவிப்பவர்களின் பாதுகாப்பின் அவசியத்தை எடுத்துக்காட்டும் குறிப்பிடத்தக்க சம்பவங்கள். இந்த பட்டியலில் இன்றைய தமிழ்நாட்டின் சில விசில் ப்ளோயர்களை சேர்க்க விரும்புகிறோம். சட்டவிரோத சுரங்கத் தொழிலை அம்பலப்படுத்தியதற்காக ஜனவரி 17, 2025 அன்று சமூக ஆர்வலர் ஜகபர் அலி படுகொலை செய்யப்பட்டார். நேற்று சவுக்கு சங்கர் என்ற யூடியூப் பத்திரிகையாளரின் தாயார் மற்றும் அவரது வீடு சில துப்புரவு ஊழியர்களால் தாக்கப்பட்டது. இது பெரும்பாலான செய்தி சேனல்களில் ஒளிபரப்பப்பட்டது. ஒரு சமூகம்
மாநிலம் அல்லது தேசத்தின் நலனுக்காக தங்கள் பங்களிப்புகளுக்கு ஈடாக எதையும் எதிர்பார்க்காதவர்களுக்கு குறைந்தபட்சம் அவர்களின் செயல்களை மதித்து அவர்களின் உயிரை பாதுகாப்பது நமது கடமை அல்லவா? எனவே பொதுமக்களை குறைந்தபட்சம் இந்த மக்களுக்கு ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதுகாப்பு பெற தகுதியான இந்த விசில் புளோயர்களுக்காக டிவிகே மற்றும் எங்கள் தலைவர் தளபதி விஜய் குரல் கொடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.